ஃபர்ஸ்ட் சம் இங்கிலீஷ் சம் யாரு யார் யாரு சரி மைக் எல்லாம் யூஸ் பண்ணுங்க பசங்க. நீ ஒரு மைக் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான இப்போ சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் சாங் வந்து இங்கிலீஷ் சாங் வந்து நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்க பாட வராங்க. சாங் இன்னொரு மைக் இன்னொரு மைக் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட் அவுட் சொல்லுங்க. ஃப்ரெண்ட் நல்லா ஃப்ரெண்ட் அவுட். சரி தேங்க்யூ குட்டீஸ். அடுத்ததாக புதுசு புதுசு அப்படிங்கிறதான பாடல்களுக்கு நடனமாட வருகிறார்கள் நம்மளுடைய சண்டே கிளாஸ் பிள்ளைங்க. சட்டை கேருங்க ஃபர்ஸ்ட் கேருங்க. புதுசு டான்ஸ் ஆடு.
தேங்க்யூ குட்டீஸ். அடுத்ததாக மனப்பாட வசனம் சொல்ல வருகிறார்கள். ஜெகதீஷ் சங்கீதம் 103 சொல்ல வருகிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல பகாலும் மறாது. அவர் உன் அக்கரமெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபை இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயத்தை திறக்கிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது வாழவது போல ஆகிறது. தேங்க்யூ. தேங்க்யூ ஜெகதீஷ். அடுத்ததாக என்னுடைய சண்டை தந்தானை துதிப்போமே என்கிறதான பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள். ஆகாஷ் focus करते हैं। கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே நமோ ஐயேசுக்கு நின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே நம் தந்தானை துதிப்போம். கண்ணால் கடித்தாயே நம்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணால் கடித்தாயே இன்னு கடங்கதையத்தானையோ நம்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி போட்டு இனி என்னு கடங்கதையத்தானையோ நம்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி போட்டு மாறி துதிப்போம். சுத்தமே ஒரு முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தமே சத்து குழைந்துரை சத்தியா கட்டம் வெப்பத்தை சிந்தி எடுத்து சத்து குழைந்துரை சத்தியா கட்டம் வெப்பத்தை சிந்தி எடுத்து வரும் தந்தானை துதிப்போம். சிங்கார கன்னிமாரே மனங்கார குழியடித்து படுத்து சிங்கார கன்னிமாரே மங்காத மடபாளன் ஏசுதரு வாட்டி வாட்டி படும் விடும் மங்காத மடபாளன் ஏசுதரு வாட்டி வாட்டி படும் விடும் கண்ணானை துதிப்போம். சபையோரே கவி பாடி பாடி இப்போது சபையோரே கவி பாடி பாடி இப்போது
நன்றாக நடனமாடி இருக்கிறார்கள். நல்ல உற்சாகமா உங்களுக்கு கைகளை தட்டி பாராட்டணும். அடுத்ததாக மனப்பாடம் செல்வதற்கு ஷம்மா 23ஆம் சங்கீதம். ஒரு தந்தையை ஆயத்தப்படுத்தி என்ன நான் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிறைந்து வருகிறது. ஜீவுள்ள நாம் எல்லாம் கிருபையும் நன்மையும் நினைத்தாளரோ நான் கர்த்தரை வீட்டிலே நிறுத்த நாட்களா நிறுத்திப்பேன். தேங்க்யூ ஷம்மா. இந்த தங்கச்சி மட்டும் தான் சொல்லுவாள, நான் அக்காவும் நான் சொல்லுவேன்னு சொல்லி ரேச்சனும் மனப்பண வசனம் சொல்ல வருகிறார். 136 வசனம். சங்கீதம் 136 1 முதல் 5 வரை. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி. தேங்க்யூ ரேச்சல். அடுத்ததாக சண்டே கிளாஸ் பிள்ளைங்க குரூப் சாங் பாட வருகிறார்கள். சொன்னீங்க நம்மளுடைய நம்மத்தில் இருக்கிற பாட்டி அவங்க தனி சாங் வந்து பாட வருகிறாங்க. அதுக்கப்புறமாக நம்மளுடைய குரூப் சாங் நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசுவை என்றும் தோத்தரிப்பேன். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என் இயேசுவை என்றும் தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசுவை என்றும் தோத்தரிப்பேன். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என் இயேசுவை என்றும் தோத்தரிப்பேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை சோத்தரிப்பேன். ராப்பாடல் எந்த நேரமும் உம்மை சோத்தரிப்பேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை சோத்தரிப்பேன். ராப்பாடல் எந்த நேரமும் உம்மை சோத்தரிப்பேன். இதயம் முழுவதுமே தந்து சோத்தரிப்பேன். இதயம் முழுவதுமே தந்து சோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசுவை
என்றும் சோத்தரிப்பேன். யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் என்று சோத்தரிப்பேன், என்றும் சோத்தரிப்பேன். யார் பேசினாலும் யார் கோஷித்தாலும் சோத்தரிப்பேன், என்றும் சோத்தரிப்பேன். கத்தரை மகிழ்ந்து நானும் பாடி சோத்தரிப்பேன். கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்க சோத்தரிப்பேன். கத்தரை மகிழ்ந்து நானும் பாடி சோத்தரிப்பேன். கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்க சோத்தரிப்பேன். மனதை பறிகொடுத்தே என்றும் சோத்தரிப்பேன். மனதை பறிகொடுத்தே என்றும் சோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசுவை என்றும் சோத்தரிப்பேன். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என் இயேசுவை என்றும் சோத்தரிப்பேன். சுகமே ஆயினும் இல்லாமல் போயினும் சோத்தரிப்பேன், என்றும் சோத்தரிப்பேன். வாழ்ந்திருந்தாலும் விழுந்து போனாலும் சோத்தரிப்பேன், என்றும் சோத்தரிப்பேன். சுகமே ஆயினும் இல்லாமல் போயினும் சோத்தரிப்பேன், என்றும் சோத்தரிப்பேன். வாழ்ந்திருந்தாலும் விழுந்து போனாலும் சோத்தரிப்பேன், என்றும் சோத்தரிப்பேன். மேய்ப்பரின் முகத்தை நோக்கி தினமும் சோத்தரிப்பேன். மெய்யான விசுவாசத்தோடு நானும் சோத்தரிப்பேன். மேய்ப்பரின் முகத்தை நோக்கி தினமும் சோத்தரிப்பேன். மெய்யான விசுவாசத்தோடு தினமும் சோத்தரிப்பேன். நீரே போதும் போதும் என்று சோத்தரிப்பேன். நீரே போதும் போதும் என்று சோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் இயேசுவை என்றும் சோத்தரிப்பேன். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என் இயேசுவை என்றும் சோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் தேவனை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆமே. அடுத்ததாக இப்போ ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஒரு ஸ்கிட் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்கிட்டு உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை இப்போ நம்மளுடைய சண்டே கிளாஸ் பிள்ளைங்க நடிக்க இருக்கிறாங்க. அது யாருடைய வாழ்க்கை வரலாறு என்பதை கடைசியில நீங்க பார்க்க போறீங்க. அதனால இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க. காட்சி 1.
2. காட்சி 3. காட்சி 4.
கிறிஸ்துமஸ் அவர்கள் இந்த டிசம்பர் மாதம் அதாவது அந்த எப்பயுமே அப்பவே இந்த நாளும் ஆக்சுவலா கடைசி நிமிஷத்துல தான் நாங்க வந்து இந்த ஸ்கிட் வந்து நாங்க பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கறதுனால நாங்க பண்ணிருக்கோம். சோ ஆக்சுவலா இது ஓரளவுக்கு கெஸ்ட் சில பேர் கெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கெஸ்ட் பண்ணீங்க? என்ன கெஸ்ட் பண்ணீங்க? ஓகே, அங்கிளோட லைஃப் தான் நாங்க வந்து இது இன்னும் நாங்க சூப்பரா பண்ணணும்னு நினைச்சோம். பட் வந்து எங்களுக்கு பிள்ளைங்க இல்லாத காரணத்தினால நாங்க வந்து இது பண்ணோம். சோ உண்மையாவே வந்து இந்த தீமை எடுத்து பிள்ளைங்களுக்குள்ள பண்ணும்போது ஸ்டார்டிங்ல வந்து பிள்ளைங்களுக்குள்ள வந்து ஒரு இது இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருமே வந்து கண்டுபிடிக்கல. அப்புறம் செகண்ட் அந்த இதெல்லாம் முடிச்சு போகும்போது பிள்ளைங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னா நம்ம பாஸ்டரோட லைஃபே வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பண்றோம் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்குள்ளாக இருந்த ஒரு பெரிய சந்தோஷம். சோ உண்மையாவே வந்து அது பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா இல்லையான்னு தெரியல, எங்களுக்கு வந்து அது உண்மையாவே ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பரவாயில்ல கெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த ஆண்டுகாவே ஸ்கிட் மூலியமா நிறைய ஸ்கிட் யோசிச்சோம். இருந்தாலும் ஒரு வேறுள்ள ஒரு சாட்சியை ஒரு ஸ்கிட்டாக போடணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோட சரி அந்த 11 வருஷம் நம்ம வேற ஒரு சபையிலேருந்து பிரிந்து வந்தாலும் 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல ஆண்டோட ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் கர்த்தர் அவரை கொண்டு செய்த அதிசயங்களை அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம போட்டோம். அதுக்காக ஒரு புது பாடல் பாடும்போது நம்ம அடுத்ததாக ஒரு குரூப் சாங் அவங்க பாட வருகிறாங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்க குரூப்ஸ் அக்கினி நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா என்றான சாதனை. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சொல்லலாமா? எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை. சொல்லலாம், எங்கள் தேவனே எங்கள் கண்மாலை செவ்வையான பாவி தந்தி எரிகோவின் கோட்டைகளே யோசனையால் கவிழ்த்தே எட்டு தலையை எண்ணினார் அபிஷேகம் செய்து விட்டே எட்டு தலையை எண்ணினார் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவனே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. பலவித சோதனையா உறவிட கண்டோமையா இருதயம் கண்டுவிட்டே எங்கள் தலையை என்னார் அபிஷேகம் செய்துவிட்டே எங்கள் தலையை அபிஷேகம் செய்துவிட்டே. எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள்
இப்போ குரூப் சாங் பாட வருகிறார்கள் நம்மளுடைய சண்டே கிளாஸ் பிள்ளைங்க. இது வச்சு பாரு. சுதாக்கா சபையை கட்டுவோம் என்று சொன்னவர் நீங்கள் சபை கட்டுவா கையில் தட்டி சபை கட்டுவேன் பாதாளத்தின் வசனமே கொள்ளாதே. சபை கட்டுவேன் பாதாளத்தின் வசனமே கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. கல்லிமேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வசனமே கொள்ளாதே. சுத்தம் ஸ்தலம் இதுவே, ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே. சுத்தம் சுத்தம் ஸ்தலம் இதுவே, சபைகளில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி. வாழ்க்கையை செழிப்பாக்கினி, இருபாயால் உயர்த்தினி, என்னை இருபாயால் உயர்த்தினி. இந்த கல்லி மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லி மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. நான் கதையா இருக்கிறேன் என்று உலகமுறை நாட்டுதான் கவலைப்படாது. சபை என்கிற வீடு கொண்டு ஆவிக்குரிய நட்போடு இருக்கிறார், செபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் கொண்டு கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் நின்றனர் வீடு இதுவே. ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் நின்றனர் உறவு இதுவே. ஆவியில் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லி மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லி மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையை உன்னை அடிக்க எத்தனை பாவங்கள் எசகர்கள் பேசுக்கு எழுப்பினாலும் சபைதான் ஜெயிக்கும். வல்லமைகள் உரிய செய்தி,
இசபேலின் தந்திரங்கள் அறிய செய்தி பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி இசபேலின் தந்திரங்கள் அறிய செய்தி எழும்புதல் தரும் அக்கினி எங்கள் தாகத்திலே பற்றி எரியுதே தடைகளை அது தகர்க்குதே சபைதான் வெல்லுமே என்றும் சபைதான் வெல்லுமே இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன் பாதாளத்தின் மசாலை மேற்கொள்ளாதே இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன் பாதாளத்தின் மசாலை மேற்கொள்ளாதே சபையின் தலைவர் இயேசுவே மூளைக்கு தலைவர் இயேசுவே சபையின் தலைவர் இயேசுவே மூளைக்கு தலைவர் இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா சபைதான் ஜெயிக்குமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாதாளம் தோற்குமே எல்லாத்தையும் put. வாடா ஏன் என்னாச்சு அந்த சேர் கொடு அந்த சேர் இன்னொரு சேர் இது எடுத்து சேருங்க Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Yeah. Praise the Lord. Thank you, Jesus. அன்பாண்டே இவ்வளவு நாளை பொறுமையாக இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ரசித்து கண்டுகளிக்கும்படியாக தேவன் உதவி செய்தார். நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். நம்முடைய சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாராட்டுகளை நாம் தெரிவிப்போம். நல்ல தட்டி எல்லாருக்கும் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் இயக்குன சண்டே கிளாஸ் டீச்சருங்க, ஆர்கனைஸ் பண்ணவங்க, நடித்தவர்கள், பாடினவங்க, என்னவோ குடிச்சிட்டு ஆடுறானுங்க போடுறானுங்க, என்ன செய்யறானுங்கன்னே தெரியலையேன்னு உண்மையிலே ஏதோ மோனாக்ட் மாதிரி இருக்குதுன்னு நான் முடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறமா எங்க கண்டுபிடிச்சேன்னாக்கா லவ் பண்றியா கல்யாணம் பண்ணிக்கலாமா, என்னடா இது எங்கேயோ இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அப்புறம்தான் தெரியுது இந்த சாம்பார் இப்படி ரசத்தை இப்படி ஊத்தலாம் பாரு, ஆஹா நம்ம கதை தான் ஓடுது போல இருக்குதுன்னு கண்ணு கலங்கிட்டேன். ஆமே அதனால அப்புறம் என்னால பார்க்க முடியல. அது வரைக்கும் ஏதோ ஒரு டிராமான்னு நினைச்சிட்டு பார்த்தேன். அது ஏன் கதை தான் எனக்கு ஒன்றும் புரியல. நம்மலாம் தகுதி இல்லாத ஆளு. அது இப்ப நாடகமா வந்திருக்குது. இப்ப என்ன வந்திருக்குது, 3 ஆக்டா வந்திருக்குது. அது சினிமாவா ஒரு நாள் வரும். ஆமே கண்டிப்பாக அதை கர்த்தர் செய்வாராக. இந்த ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் கடந்த தம்பி சொன்ன மாதிரி 93 30 வருடங்களாக ஆண்டவர் இந்த அடியனை ஒரு சிறு கழுதை குட்டியாக ஒரு துரும்பாக பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுது நம்ம முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டறிக்கை. எப்படின்னா நம்ம ஆண்டறிக்கை வாசிப்போம். இந்த முப்பெரும் விழாவிலே இந்த ஆண்டறிக்கை வாசிப்பது உண்டு. நமக்கு ஆண்டவர் செய்த அரிய பெரிய காரியங்களை நாம்
சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தான். என்னுடைய சுய பிரசாபத்தையோ அல்லது நம்ம சபையினுடைய பிரசாபத்தையோ நம்ம பிரசித்திப்படுத்துவதற்காக அல்ல. நம்ம தேவாதி தேவன் இன்றைக்கு உயிருள்ள தேவன், அவர் லிவிங் காட், அவர் உயிருள்ள தேவன், பேசுகிற தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக இந்த சாட்சியை, இந்த ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் மத்தியில நான் தெரியப்படுத்துகிறேன். இது எல்லாருக்கும் ஒரு புக்கா போட்டு தரணும்னு நினைச்சேன், நேரம் இல்லாததுனால அதை கொடுக்க முடியல. இதே ஒரு புக்கா போட்டு ஒரு புக்லெட் மாதிரி எல்லாரும் கொடுத்தாக்கா நீங்களும் படிப்பீங்க, மற்றவங்களுக்கும் இதை கொடுப்பீங்க அப்படின்ட்டு. அதுக்கு நேரம் இல்லாததுனால நானே வாசிச்சு முடிச்சிடுறேன். இதை நீங்க காதால கேளுங்க, அப்புறமா யூடியூப்ல இருக்கும் போட்டு விடும் கேளுங்க. கர்த்தர் செய்த அற்புதம். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொல்லுவார், கர்த்தரிடத்திலிருந்து அரிய காரியங்களை எதிர்பார், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய் அப்படின்னு. இந்த ஸ்லோகம் என் மனசுல ஆழமா பதிஞ்சது. ஆண்டவர்கிட்ட அரிய காரியங்களை நாம் எதிர்பார்த்தாதான் நாம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று. இது பெரிய காரியம் என்று நான் சொல்லவில்லை, இது ஒரு சிறிய காரியம்தான். ஆனாலும் கர்த்தர் இந்த சிறியவனை கொடுத்து இந்த புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து இன்றைக்கு இந்த உலகத்துல ஒரு சில காரியங்களை செய்யும்படியாக வைத்திருக்கிறார். எனவே இந்த கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் 11ஆம் ஆண்டு அறிக்கையை வாசிக்க தேவன் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு கோடாகோடி சோத்திரம். நான் இதை வாசிக்கிறேன். இதை தயவாக இதுல வழிகள் இருந்தாலும் சரி, இல்லை யாராவது என்னுடைய காரியத்தை சொல்லன்னு கோச்சிக்கிட்டாலும் சரி, அந்த மாதிரி கோச்சிக்காதீங்க. யாரையும் மனுஷனை மகிமைப்படுத்துவதற்காக அல்ல, தேவனை உயர்த்துவதற்காகவே இந்த ஆண்டு அறிக்கையை நான் உங்கள் முன்னால சமர்ப்பிக்கிறேன். அந்த சராசரத்திற்கும் அதிபதியும் அகில உலகத்திற்கும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தரின் விடுதலை ஊழியங்களின் 11ஆம் ஆண்டு விழா, அறுவடை பெருவிழா, கீத ஆராதனை விழா, இம்மூன்று விழாவினையும் ஒன்றிணைத்து முப்பெரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்க தேவன் கிருபை பாராட்டினார். நம் தேவன் திரியேக தெய்வமாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான நம்முடைய மெய் தெய்வமாகிய கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த அறிக்கையை நான் தொடருகிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்து உங்கள் அனைவரையும் வரவேற்றும் இந்த முப்பெரும் விழாவில் தேவ வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படி வருகை தந்திருக்கும் அருமை தம்பி பாஸ்டர் சதீஷ் அவர்களையும் அவர் கூட வந்திருக்கிற சபை விசுவாச மக்களையும் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பெங்களூரில் இருந்து வந்திருக்க அருமை அண்ணன் ஜெசுதாஸ் அவர்களையும் மற்றும் நம் சபை விசுவாசிகள் அவங்கவுங்க சொந்தக்காரங்களை, உற்றார் உறவினர்களை, ஃப்ரெண்ட்ஸுகளை அழைக்கப்பட்டதனால அழைத்து வந்திருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக, கர்த்தரின் ஜெப வீட்டின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். 11ஆம் ஆண்டு விழா ஆண்டு அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். 1993ஆம் ஆண்டு கடன் பிரச்சனையால் சாகிருந்த எங்கள் குடும்பத்தை மெய் தெய்வமாகிய பேசும் தெய்வம் இயேசு ஆண்டவர் வேதத்தின் வாயிலாக எங்களோடு பேசி எங்களுக்கு மறு ஜீவனை தந்து இம்மட்டுமாக உங்கள் மத்தியில் குடும்பமாக சாட்சியாய் நிறுத்தியதற்கு நம்முடைய மெய் தெய்வத்திற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள் பல தெரிவித்துக் கொள்கிறேன். கேசவ பெருமாளாகிய நான் எனது 30வது வயது வரை எனது தாயும் தகப்பனாரும் வணங்கின குல தெய்வங்கள் என்று எங்கள் குடும்பத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தெய்வத்தையும் மற்றும் ஏனைய தெய்வங்களையும் நம்பி வாழ்ந்து வந்த போதிலும் நிம்மதியின்றி, சமாதானமற்றவனாய், நிம்மதியற்றவனாய், தூக்கத்தை இழந்து தற்கொலைக்கும் கொலைக்கும் பிசாசானவனாய் நியமிக்கப்பட்ட எங்களை என்னால் புறக்கணிக்கப்பட்ட மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து
நான் தான் தெய்வம் என்று எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கவே நான் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தேன் என்று பேசும் தெய்வமாகிய உன்னோடு இடைப்பட்டது நான் தான் என்று தன்னை தானே அறிமுகம் செய்து கொண்டு மரணத்திலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் விடுவித்து என்னோடு பேசி என் தாய் தகப்பன் எனக்கு அறிமுகம் செய்த தெய்வம் அல்லாதவைகளை எல்லாம் உன் இருதயத்தை விட்டும் உன் வீட்டை விட்டும் அப்புறப்படுத்தி என்னை நம்பி வந்தால் நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் கடைசி வரைக்கும் ஆசீர்வதித்து காப்பாற்றுவேன் என்று என்னோடு உடன்படிக்கை செய்த மெய் தெய்வமாகிய இயேசு ஆண்டவருக்கும் அன்றைய தினம் நானும் என் குடும்பம் வாழ்ந்தாலும் உங்களுக்காக வாழ்வோம், மரித்தாலும் உங்களுக்காக மரிப்போம் என்று ஒப்பு கொடுத்த நாள் முதல் இன்றைய தினம் வரை இன்றைய தினத்துல கூட ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அப்படின்னாக்கா, நேற்று இந்த ஆண்டு விழாவுக்காக பல வேலைகள், இந்த ஒயிட் வாஷ்னா அன்பான தம்பி காஞ்சிபுரத்திலிருந்து சாலமோன் அவர்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் சென்று திரும்ப வந்து நம்முடைய ஆலயத்தை புதுப்பித்து கொடுக்கும்படியாக அவருடைய டீமோடு வந்திருக்கிறார். அவளுக்கு நல்ல ஒரு கரங்களை தட்டுவோம். ராப்பகலா 3 நாள் தூக்கம் இல்லாமல் உறங்காமல் இன்னைக்கு அப்படியாக இந்த வேலைகள் எல்லாம் செய்ய கிருபை பாராட்டினார். இன்னும் முடியல, அப்படியே விட்டாச்சு. நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம், நல்லா தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு கூட நம்ம கழிச்சு கூட ஒரு நாள் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சர்ச்சு தான், நம்ம மக்கள் தான், ஒன்றும் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம திறப்பு விழாலாம் பண்ணல, ஆண்டு விழா தான் கொண்டாடுறோம், அதனால ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் ஓய்வு எடுக்க சொன்னேன். அப்படி இன்றைய வரையிலும் நேற்றைய வரையிலும் பல பிஸியான காரியங்கள். அதே போல இந்த ஸ்பீக்கர் செட் வாங்கினது ஒரு அற்புதம். நம்ம 30 வருஷமா இந்த சவுண்ட் சிஸ்டத்தோட போராடிட்டு இருக்கிறோம் நாங்க. அது எங்களுக்கு தான் தெரியும். சுயமும் கையமும் கத்தும் அது மாதிரிலாம் செய்யும். அப்ப உண்மையிலே ஆண்டவர் கிருபையில நானும் நம்ம இன்ஜினியர் தம்பி சுரேஷ் அவர்களும் நம்ம சதீஷ் வீட்டுக்கு சென்னைக்கு சென்று அவரையும் அழைத்து கொண்டு அந்த பிஏ சிஸ்டத்தை வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவர் தான் நேற்று நைட் எடுத்துட்டு வந்தார் அவர் கார்ல. இப்படி பல அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். அப்ப நேற்று நைட்டு நான் போகும்போது, நாளைக்கு ஆண்டு விழா, ஒரு புது சொக்கா இருந்தா நல்லா இருக்குமே, புது ட்ரெஸ் இருந்தா நல்லா இருக்கு. என் பொண்டாட்டிக்கு புதுசா ட்ரெஸ் எடுக்குன்னா பிடிக்காது. அது உண்மையிலே அது என்னவோ தெரியல. உண்மையிலே முந்தா நேற்று ஒருத்தவங்க எனக்கு போன் பண்ணி, வெட்டிங் டே 12ஆம் தேதி எனக்கு வெட்டிங் டே, 41வது வெட்டிங் டே, 40 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி. இன்னைக்கு செத்து இருந்தாலும் 41வது வருஷம் ஆயிருக்கும் நாங்க குடும்பமா. அப்படி அந்த வெட்டிங் டேல ஒருத்தவங்க முதல் நாள் போன் பண்றாங்க. எனக்கு வெட்டிங் டே பிறந்த நாள்ல மறந்துடுவேன், நான் அதுல நாட்டமே இருக்காது என்னுடைய இதுல. இது ஆலயம் அப்படியேதான் சிந்தனை போயிட்டே இருக்கும். அப்ப எனக்கு முதல் நாள் 11ஆம் தேதி நைட் ஒருத்தவங்க போன் பண்றாங்க. அப்பா உங்களுக்கு நாளைக்கு வெட்டிங் டே ஞாபகம் இருக்கு? ஆஹா ஆமாம்மா சொல்லுமான்னு. நான் உங்களுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 5000 போட்டுக்கிறேன், நீங்க ட்ரெஸ் எடுத்துக்க அம்மாவும் நீங்களும். நாங்க சரிம்மா அப்படின்னு வச்சுட்டேன். என் ஒய்ஃப் கிட்ட சொல்றேன் இந்த மாதிரின்னு. அதுக்கு மதியானம் ஒருத்தவங்க போன் பண்ணி என்கிட்ட அழுதாங்க. ஒரு பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், 10,000 ரூபாய் வேணும், குறையுது, உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு மனசு இல்லை, நீனே ரொம்ப தேவையில இருக்கிறீங்க, அதனால இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அதை வாங்கி கொடுங்க, கடனா வாங்கி கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. கடனுக்கு சிபாரிசு பண்றதுக்கு எனக்கு போன் பண்றாங்க. அவரு கடன்காரு, அவர் கொடுப்பாரு, அவர்கிட்ட நீ சிபாரிசு பண்ணி கடனா வாங்கி கொடு அப்படின்னு. எனக்கு அது பிடிக்காது, எனக்கு தான் கடன் வாங்குறதே பிடிக்காது. ஆண்டவரே என்கிட்டயும் இல்ல, நானாவது கொடுத்து உதவலாம்னாலும் முடியல, எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த அம்மா இந்த நேரத்துல பார்த்து என்னை அழுது கேட்குது. அது அவங்களுக்காக கேட்கல, அவங்க பிள்ளைக்காக கேட்கல, இன்னொருத்தவங்களுக்காக கேட்கிறாங்க. அவங்க பரிந்து பேசுறாங்க இன்னொருத்தவங்களுக்காக, ஒரு ஏழை பொண்ணுக்காக. அப்ப எனக்கு உண்மையிலே மனசு போராட்டமா இருக்குது.
அந்த மாதிரி டைம்ல தான் ஈவினிங்ல இந்த உங்களுக்காக ட்ரெஸ்ஸுக்காக 5000 ரூபாய் கொடுக்குறேன். சரி, நமக்கு ட்ரெஸ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை அந்த பொண்ணுக்கு கொடுத்துருங்கன்னு என் மனைவி வாயால சொன்னாங்க. சரி, ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. 5000 ரூபாய் தேறிடுச்சு. எத்தனை அப்படின்னு யோசனை பண்ணிட்டே உட்காந்து அன்பாலே அப்ப ட்ரெஸ் எடுக்க முடியல. சரி, அதை கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடும் போது நான் நேத்து நினைச்சேன், இது ட்ரெஸ் இருந்தா நல்லா இருக்குமே, ட்ரெஸ் இருந்தா நல்லா இருக்குமே. அந்த பணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க முடியல, அவளும் வானான்ட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இப்படி இருந்தேன். இன்னைக்கு காலையில அதிகாலையில நான் குளிச்சுட்டு எப்பயுமே நம்ம காலண்டர்ல ஒரு வசனம் இருக்கும்ல, அதை வாசிக்கிறது வழக்கம் உண்டு. 30 வருஷமா நான் படிக்கிற காலத்திலிருந்து வாசிட்டு வரேன். இன்றைய நாளிலே ரூத்து 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் இன்னைக்கு இன்றைய தேதியில போட்டிருக்கு. 14ஆம் தேதி. எத்தனை பேர் படிச்சீங்களோ எனக்கு தெரியாது. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அல்லேலூயா. பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இன்னைக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைய ஆண்டவர் செய்யறாரு. வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது ஊழியத்தின் பாதையில. எல்லாமே எனக்கு பர்சனலா எதுவும் தேவை, இந்த மாதிரி அப்படியா ட்ரெஸ் அது எல்லாம் தேவை. ஆனாலும் ஊழியத்தின் பாதையில நிறைய தேவை இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தருவீங்க. பயப்படாத, நான் இருக்கிறேன் போ அப்படின்னாரா. படிச்சுட்டு வெளியில வரங்க, வெளியில ஒருத்தர் வந்திருக்கிறார். காலங்காத்தாலே சோபால ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. என்னடா இவரு சோபால உட்காந்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தா பெங்களூர்ல இருந்து ஒரு அண்ணாச்சி வந்துக்கிறார். அவரு டக்குன்னு எடுத்து, அப்பதான் குளிச்சுட்டு வரேன் நானு. அவரு ஒரு ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் தான், இதெல்லாம் கொடுத்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏற்று நான் நினைச்சேன், இன்னைக்கு காலையில எனக்கு வாக்கு தத்தத்தின் மூலமாக என்ன செஞ்சீங்க, பேசினீங்க, வேண்டியெல்லாம் செய்வீங்க. இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நீ நினைச்சிட்டீங்க. அதனாலதான் எங்க இருந்தோ ஒருத்தர் என்ன செய்யறாங்க, பெங்களூர்ல இருந்து அனுப்பி இந்தாங்கன்னு கொடுத்து, அதிகாலையில யாராவது 4:30 மணிக்கு கொடுப்பாங்களா சொல்லுங்க? உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் அதிசயமா நடக்குது. உங்க வாழ்க்கையில அந்த அதிசயம் நடக்கும். ஆமே. அப்ப ஆண்டவர் 30 வருடங்களாக இன்றைய தினம் வரைக்கும் ஆண்டவர் அதிசயத்தை அற்புதத்தையும் செய்து வருகிறார். என்னையும் எங்களையும் கண்மணி போல இந்த ஊழியத்தையும் காத்து இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறேன். ஆமே. அவரை நான் மகிமைப்படுத்தவோ என்னை மகிமைப்படுத்தவோ நான் பெருமை பாராட்டவோ சொல்லவில்லை. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அன்றாடம் செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரிவித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த. ஏனென்றால் அவர் வாக்கு மாறாத தேவன். ஆமே. அவர் வாக்கு மாறாத தேவன். அதனால அவர் கரெக்டா அந்த வாக்கின்படி எல்லாமே செய்கிறார். ஊழியத்தின் பாதையில் 10 ரூபாய்க்கு ஏங்கி தவித்து தரித்திரமான சூழ்நிலையில் வாழ்ந்த என்னை ஆண்டவர் இயேசு விடுதலையாக்கி அளவில்லாமல் ஆசீர்வாதத்தை கொடுத்து வருகிறார். இதற்கு சொல்ல நேரம் இல்லை, நேரம் போதாது. எனவே அதை அறிந்து கொள்ள நீங்கள் ஆர்வம் உள்ளவர்களாய் இருந்தால் யூடியூபிலே LPH பன்ருட்டி அல்லது டேவிட் கேசவன் என்று டைப் பண்ணினால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அதிசயங்களை 2 மணி 30 நிமிடம் 2.5 மணி நேரம் விரிவாக சொல்லியிருக்கிறேன். அதை பொறுமையோடு அவசியம் கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் மாபெரும் ஆசீர்வாதத்திலே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் என் தேவாதி தேவன் இயேசு ஆண்டவர் என் வாழ்வில் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார். உங்கள் வாழ்விலும் கட்டாயம் கொண்டு வருவார். எனவே அவசியம் பார்க்கவும் கேட்கவும் தவறாதீர்கள். எத்தனை பேர் என் சாட்சியை பார்த்திருக்கிறீங்க? ஃபுல்லா பார்க்காதவங்க பாருங்க. டேவிட் கேசவன் யூடியூப் எல்லா கையிலையும் இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. எல்லா கையிலையும் வீட்டில் தடிக்கு வந்தா 4 ஃபோன் 5 ஃபோன் இருக்குது. அதில் தயவு செய்து LPH பன்ருட்டின்னு போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி என்னுடைய சாட்சியை பாருங்க. அதில் நீங்கள் நிறைய ரகசியத்தை கற்றுக்கொள்வீங்க. உங்களையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். என்ன மட்டும் கிடையாது, உங்களையும் ஆசீர்வதிப்பார்.
என்னை விடுவித்து ஆசீர்வதித்த என் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தவனாய் 1993 லேமன்ஸ் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் என்கிற ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் என்னை இணைத்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்டு வீட்டு ஜப கூட்டத்தின் மூலம் தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தேன். என்னுடைய குணமே என்னன்னாக்கா, எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயத்தை 4 பேருக்கு சொல்லணும். இது என்னுடைய பிறவி குணமாக இருக்கிறது. நான் அந்த காலத்துல ஜோசியம் பார்த்தாலும் சரி, காண்ட ஜோசியம் பார்த்தாலும் சரி, இல்லை வேற எது நடந்தாலும் நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை 10 பேருக்கு சொல்லாம இருக்க மாட்டேன். இப்ப அதே போல உயிருள்ள தேவனை நான் ஏற்றுக்கொண்டேன். இனி நான் மௌனமா இருக்கக்கூடாது. அன்னைக்கே நான் பொய்யான தெய்வத்தை நம்பி இருக்கும் போது 10 பேருக்கு அறிமுகப்படுத்தணும்னா, இன்னைக்கு மெய் தெய்வத்தை நான் 100 பேருக்காவது அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆர்வத்தோடு நான் என்ன செஞ்சேன், 100 பேருக்கு சொல்ல ஆரம்பித்தேன். அன்பானே, அதன் விளைவாக 1997 ஞாயிறு ஆராதனையை தொடங்க கர்த்தர் உதவி செய்தார். அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை கொண்டு வரவும் வழி நடத்தும் உதவி செய்தார். 2003 மே மாதம் 5ஆம் தேதி இந்த சர்ச்சி இந்த இடத்துல கட்டி ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை பண்ண உதவி செய்தார். நம்முடைய மரியாதைக்குரிய பிரதர் ஜோசுவா தானியல் அவர்கள் தான் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை ஓபன் பண்ணி இத செய்தியை கொடுத்து இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார். அப்ப அவரு ஜெயகிறிஸ்துன்னு போடுவாங்க. ஆண்டு மலர்னு சொல்லி நம்முடைய ஃபெலோஷிப்ல ஒவ்வொரு வருடமும் இந்த ஆண்டு விழாவுக்கு ஆண்டு மலர் என்று சொல்லுவாங்க. இப்ப கூட இந்த ஆண்டு அறிக்கையை நான் அருமை தம்பி சதீஷ்கிட்ட கொடுத்த உடனே படிச்சாரு. எல்லாம் ஃபெலோஷிப் பாணிலே இருக்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் அங்கிருந்தானே முளைச்சோம், அப்புறம் அந்த புத்தி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு அது ஊறி போச்சு. அப்ப நான் அந்த நாள்ல நினைப்பேன், உங்களை பார்த்து அப்படியே ரேடியோ ஊழியம், அந்த ஊழியம், இந்த ஊழியம், டிவி மினிஸ்ட்ரி ஆச்சா போச்சான்னு அந்த ஆண்டு மலர்ல எழுதிட்டே வந்தார். வருவார் அப்படி. அந்த ஒரு ஆண்டு மலர்ல இந்த பிரதிஷ்டை செய்த அடுத்த 2 மாதத்துக்கு நம்முடைய ஆண்டு விழா வந்ததுனால ஒரு ஆண்டு மலர்ல இரும்பு மிதந்ததுன்ற தலைப்புல என்னுடைய சாட்சியை அப்படியே எழுதினார். சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இரும்பு மிதந்தது, அதுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார் பாருங்க, இரும்பு மிதந்தது அதிசயம். அதே த யங் பார்மசிஸ்ட் அப்படின்னு எழுதினார் இங்கிலீஷ்ல, அது தமிழ்லயும் மொழியாக்கம் பண்ணாங்க. இளம் மருந்தாளுநர் சாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு யங் பார்மசிஸ்ட் ஆண்டவர் தேவனால சந்திக்கப்பட்டு ஒண்டிமா இந்த ஒரு முழு நேர ஊழியக்காரர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் செய்து இந்த பண்ருட்டியிலே ஒரு தேவாலயத்தை கட்டி ஆண்டவருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர் அதில் எழுதியிருக்கிறார். அன்பானே, அது பெருமைக்குரிய விஷயம் அல்ல, நடந்த சம்பவத்தை அவர் எழுதினார். அப்ப அவரால இந்த ஊழியம் வளர அந்த பிரதிஷ்டை செய்து ஆண்டுடைய தேவ தயவனால இந்த ஊழியம் வளர ஆரம்பித்து பல கிளை சபைகளை ஆரம்பிக்க தேவன் உதவி செய்தார். வடலூர்ல, நெய்வேலியில, விழுப்புரத்துல, இப்படி எல்இஎஃப் தொடங்க ஆண்டவர் உதவி செய்தார் என் மூலமாக. ஊழியத்தின் பாதையிலே ஒரு திருப்பு முனை. இப்படி போயிட்டு இருந்த என்ன, மௌனே நீ போன வரைக்கும் போதும், இப்ப நான் வேறு பாதையிலே உன்னை கொண்டு செல்ல போகிறேன் என்று சொல்லி ஒரு யூட்டர்ன் எடுக்க ஆரம்பிச்சார். யூட்டர்ன் எடுக்க என்ன பழகினார். அதுதான் ஊழியத்தின் பாதையிலே ஒரு திருப்பு முனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் அனுபவத்தை மட்டும் பெற்று ஊழியத்தை செய்து வந்த என்னை அடுத்த பரிமாணத்திற்குள்ளாக கொண்டு செல்ல சித்தமுள்ளவராய் யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக எழுதியிருக்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்ற சத்திய வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாக ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து என்னை மகனே அந்த அனுபவத்தோடு மட்டும் நீ இருந்தால் போதாது, அடுத்த பரிமாணத்திற்குள் நீ வளர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அனுபவத்தை கொடுத்து 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் நான் இந்த எல்இஎஃப் என்ற ஸ்தாபனத்திலிருந்து என்னை வேறு பிரித்து புதிய ஊழியத்தை தொடங்க உதவி செய்தார்.
ஆண்டவர் அழகாக என்னை வேறு பிரித்தார். இந்த ஊழியத்தை தொடங்குவதற்கு 2014 ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலே இந்த ஊழியத்தை தொடங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் தான் இந்த டிசம்பர் மாசத்திலே நம்ம இந்த ஆண்டு விழாவை முப்பெரும் விழாவாக நம்ம கொண்டாடி வருகிறோம். புதிய ஊழியத்தின் ஆரம்பம் 2014 ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரின் விடுதலை ஊழியங்கள் என்கிற ஊழியத்தை விடுதலையோடு தொடங்க தேவன் உதவி செய்தார். அது ஏன் விடுதலையோட அப்படின்னாக்கா, அது வரைக்கும் நான் பாண்டேஜில் இருந்தேன், ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்தேன், சுயாதீனமா எதுவும் செய்ய முடியல, சுயாதீனமா ஆண்டவரை பிரகடனம் பண்ண முடியல, சுயாதீனமா ஆண்டுடைய சாட்சியை மற்ற சபைகளிலோ மற்ற ஊர்களிலோ சொல்ல முடியல. ஏனென்றால் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நான் வாழ வேண்டும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், இல்ல உன்னை உலகம் முழுவதும் நான் பயன்படுத்த போறேன், அதனால நீ விடுதலை அடைஞ்சாதான் நீ பயன்படுத்தி இந்த விடுதலை ஊழியத்தை நீ செய் என்று சொல்லிதான் இந்த விடுதலை ஊழியத்துக்கு விடுதலை ஊழியங்கள் என்று பெயரை வைத்தார். தமிழக அரசின் பதிவுத்துறையில் 10/2016 பதிவு செய்யப்பட்டு சிஃபி டயசிஸ் என்ற பேராலயத்தின் கீழாக அங்கத்தினராக பதிவு செய்யப்பட்டு மத்திய அரசின் வருமான வரித்துறையில் ஆவணம் செய்யப்பட்டு மத்திய தணிக்கை குழுவினரால் வரி விலக்கு சலுகை 12A பெறப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளாக தேவாதி தேவன் இந்த ஊழியத்தை கடக்க உதவி செய்தார். எல்லாம் முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணி 12A எல்லாம் வாங்கி இன்னைக்கு வருஷம் ஆடிட்டர் ரிப்போர்ட் காமிச்சு இன்னைக்கு அதை முறைப்படி எப்படி செய்ய வேண்டுமோ அதன்படி செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்முடைய கணக்கு வழக்கெல்லாம் ஓப்பன் புத்தகம், திறந்த புத்தகம் மாதிரி தான். என்ன வரவு, என்ன செலவு, என்ன ஆடிட்டர் ரிப்போர்ட், என்ன எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்குது. மறைவா ஒன்றும் கிடையாது. என்னோ வருது இவருக்கு போது வருதுன்னு நினைக்க வேண்டாம். எல்லாம் ஓப்பன். யார் வேணாலும் வந்து கணக்கு பார்க்கலாம், யார் வேணாலும் வந்து கணக்கு கேட்கலாம். அந்த காலத்துலயும் அப்படிதான் இருக்கிறேன், இந்த காலத்துலயும் அப்படிதான் இருக்கிறேன், 30 வருஷம் அப்படிதான் இருக்கிறேன். கடவுளுக்கு ஓப்பனா இருக்கணும், திறந்த மனதோடு ஊழியம் செய்ய வேண்டும். அப்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். நமது ஊழியத்தின் வளர்ச்சி கடந்த 10 வருடங்களில் தேவன் நமது ஊழியத்தை கண்ணின் கண்மணியை போல காத்து வந்து நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை அறுவடை செய்ய உதவி செய்தார். அறுவடைன்னா ஞானஸ்தானம் கொடுக்கிறது தான் அறுவடை. கர்த்தரின் ஜெப வீடு என்கிற நமது சபையை நெல்லிக்குப்பம், பிடிஎஸ்மன் நகர், காமாட்சிப்பேட்டை, எலந்தம்பட்டு, எல்லம்புரம், கோட்லாம்பாக்கம் ஆகிய பகுதிகளிலே கிளை சபைகளை தொடங்கும் உதவி செய்தார். அன்பாலே இன்னைக்கு இதை சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த 2014 நாங்க எல்ஏஃப் விட்டு பிரிஞ்ச உடனே ஒரு சில சகோதரர்கள் பேசினார்களாம். என்ன பேசினாங்கன்னா, நாங்க எல்லாம் எல்ஏஃப் வந்துட்டோம், கேசவனும் அவர் மனைவி மட்டும்தான் உட்காந்து மூலையில அழுதுட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சர்ச்சை பூட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னதாக நான் கேள்விப்பட்டு அழுதேன். ஆண்டவரே, சர்ச்சை பூட்டினா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு. எதிரியை கூட ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு. நான் எதிரியெல்லாம் இல்லை, அவங்களுக்கு அவ்வளோ உழைச்சி கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட 25 வருஷமா நிறைய உழைச்சி கொடுத்துக்கிறேன் அந்த சபைக்காக. ஆனா அவங்க இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள்ல இருக்கிறாங்க. அவர் மூலையில உட்காந்து அவரும் அவர் மனைவி ஒண்டிமா அழுகுறாங்க, ஆளே கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள்ல ஈர்த்து மூடிடுவாங்க சபைய அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுனதாக கேள்விப்பட்டேன். இன்னொரு தம்பி அதே போல கேவலமா இந்த ஜான்சனையும் இந்த சுபாஷையும் கூப்பிட்டு, உங்களை எதுக்கு தெரியுமா விட்டு வச்சுக்கிறோம், அந்த ஆள் ஒண்டிமா பாய போட்டுக்கிட்டு கஷ்டப்படுவாரு, அதனால பாய போறதுக்கும் பெருக்கிறதுக்கும் உங்க 2 பேரையும் விட்டு வச்சுக்கிறோம்னா உங்களையும் ஏத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னாராம். இன்னைக்கு அவரு இப்ப கலங்கி தவிக்கிறாரு, ஏன்டா இங்க இருக்கிறோம்னுட்டு. ஆமே, புரியுதா புரியலையா? அப்படியெல்லாம் கேவலமா பேசினவர்கள் மத்தியில இந்த ஊழியத்தை இப்படியாக ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். அவர்களை நான் மட்டப்படுத்தி பேசல, அவளை நான் குறை சொல்லல, ஆனா அவங்க அப்படிதான் பேசினாங்க. ஆனா இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை நிரூபித்து வருகிறார். வீட்டு ஜெபக்கூட்டம் ஆண்டிக்குப்பம், விளமங்கலம், களத்தமேடு, துறைப்பாடி, புதுப்பேட்டை, பிள்ளையார்குப்பம் ஆகிய இடங்களில் தொடர்ந்து வீட்டு ஜெபக்கூட்டம் நடத்த உதவி செய்து வருகிறார். முகாம் ஊழியங்கள் லீபனோனிலே ஒரு ஜெபத்தோட்டத்தை ஆண்டவர் வாங்க உதவி செய்து அங்கு தேவ கிருபையால் மாதந்தோறும் 2ஆம் சனிக்கிழமை அன்று உபவாச கூட்டமும், வருடம் மே மாதம் குடும்ப முகாமும், சிறுவர் முகாமும், வாலிபர் முகாமும்,
குடும்ப முகாம் நடத்தி அதன் மூலமாக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் தேவ வார்த்தையை கேட்டு பலப்பட உதவி செய்து வருகிறார். இந்த முகாமிலே, போன வருடம் முகாமிலே பாஸ்டர் ஆரோக்கியராஜ் அவர்கள் குடும்பத்தோடும் மற்றும் பாஸ்டர் சதீஷ் அவர்கள் குடும்பத்தோடும் சபை மக்களோடும் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டும் மற்றும் முகாமிற்கு சிறப்பு செய்தியாளராகவும் கலந்து கொள்ள தேவன் உதவி செய்தார். பயிற்சி முகாம் தேவ வல்லுநர்களால் நமது சபை மக்களுக்கு பலவிதமான பயிற்சி வகுப்புகளை நடத்தவும் அவர்கள் எல்லோரும் சீஷத்துவ நிலையை அடைய வேண்டும் என்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றவும் கிருபை பாராட்டினார். எப்பயுமே யாருமே விசுவாசியா இருக்காதீங்க, தயவு செய்து சொல்றேன். 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசின்னு பெருமை பாராட்ட நம்ம விசுவாசியா இருந்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம விஷ ஊசியா மாறிடுவோமா? என்னது, ஒரு தேங்கி கிடக்கிற குட்டையில நாத்தம் எடுக்கிற மாதிரி நம்ம 20 வருஷம் 30 வருஷம் ஒரே சபையில இருந்தா நம்ம நாற்றம் எடுத்த வாழ்க்கை வாழ்வோம். நம்ம மூலமா வாசனை வராது, துர்நாற்றம் தான் வரும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஓடுகிற நதியை போல நீ 5 வருஷத்துல ஓடி போயிடணுன்ற. நீ ஒரு போய் ஊழியத்தை தொடங்கி அநேகருக்கு, நீயே 10 பேருக்கு 1000 பேருக்கு நீனே ஆசீர்வாதமா ஒரு ஊழியக்காரியா வரணும்னு தான் ஆண்டவருடைய பிளான். ஆனா இன்னைக்கு எந்த திருச்சபையும் அதை சொல்லி கொடுக்கறது இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு 5 வருஷம் மட்டும் இங்க உட்கார்ந்துரு. 5 வருஷத்துல நீ அடுத்த ஊழியத்தை நீ ஆரம்பிச்சு நீ என்ன செய், ஊழியக்காரனா மாறணும், சீசனா மாறணும். அதான் ஆண்டவருக்கு பிரியம். ஒரே இடத்துல நீ மெகா சர்ச்சு கட்டுறது, 10 வருஷமா ஊழியம் பண்றதுன்றதுலாம் ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். அதனால இந்த ஊழியர் பயிற்சி முகாம நான் அடிக்கடி செய்து வருகிறேன், கொடுத்து வருகிறேன். அநேக தேவ வல்லுநர்களை கொண்டு நீங்க தான் எழும்பணும், நீங்க தான் சீஷர்ல மாறணும், சீஷியா மாறணும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை முகாம். கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு உதவும் வண்ணமாக கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் விடுதலை முகாம் நடத்த ஆவியானவரால் தரிசனம் பெற்று பல மாவட்டங்களில் கடலூர், செங்கல்பட்டு, நெய்வேலி, மதுராந்தகம், வாழப்பட்டு போன்ற இடங்களில் இம்முகாமினை நடத்த உதவி செய்தார். இதன் மூலம் நூற்றுக்கணக்கான கடனில் சிக்கி தவிப்பவர்கள் பலனடைந்து வருகிறார்கள். அன்பால் இந்த கடன் முகாம் மிகவும் ஸ்பெஷலாக ஆண்டவர் என்னை செய்ய வைத்தார். இன்னைக்கு நான் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வந்ததுனால அதுக்கு பல ஃபார்முலாக்களை எனக்கு சொல்லி கொடுத்து அதுல விடுதலை எனக்கு கொடுத்ததுனால இதை உலகத்துக்கு போய் சொல்லு, தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் சொல்லுன்னார். அதை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதற்கு நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சபை மக்கள் அதுக்கு உதாரணமாய் அதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பால இன்னைக்கு எங்கவும் நடத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிற சபை மக்கள், ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த காரியத்தை கவுன்சிலிங் ஊழியத்தின் மூலமாகவும் கடன் பிரச்சனை முகாம் மூலியமாகவும் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதகாம பயிற்சி வகுப்புகள் கடந்த 7 வருஷமாக CTH, DTH, BTH, MDU, MTH, PhD வரையிலும் வேதகாம வகுப்புகளை நடத்த அநேக பட்டங்களை பெற்று தேவ ஊழியத்தை செய்யவும் கிருபை பாராட்டினார். அநேக பாஸ்டர்களும் படித்து பயனடைந்து வருகிறார்கள். எபிரேய மொழி பயிற்சி வகுப்புகள் மாதம் மூல பாஷையில் வேதத்தை கற்பதற்கு தேவன் உதவி புரிந்து வருகிறார். பாஸ்டர் ஆரோக்கியராஜ் சென்னையிலிருந்து அவர்கள் மூலமாக இந்த வகுப்புகள் நடைபெற்று யூத கலாச்சாரத்தையும் வேதத்தின் மறைந்து கிடக்கிற ரகசியத்தையும் நாங்களும் அறியும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார். இதுல யார் வேணாலும் வந்து கலந்து கொள்ளலாம், ஃபீஸ் கட்டிட்டு நீங்க படிக்கலாம். நாங்கெல்லாம் இன்னமும் படிச்சுட்டு இருக்கிறோம். எபிரேய பாஷையில, மூல பாஷையில தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்புகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். மக்கனாயம் பைபிள் காலேஜ் தேவ தயவால் நமது ஊழியத்தின் அடுத்த மைல்கல்லாக மக்கனாயம் பைபிள் காலேஜ் என்கிற பெயரில் நாட்டா பெங்களூரில் வேதகாம சங்கத்தின் அங்கீகாரத்தோடு நமக்கென்று சொந்தமாக ஒரு வேதகாம கல்லூரியை தொடங்க தேவன் உதவி செய்தார். அந்த கல்லூரியின் தொடக்கத்திற்கு அண்ணன் பெங்களூரிலிருந்து வந்திருக்கிற அண்ணன் ஏசுதாஸ் அவர்கள் மிகவும் உதவியாக இருந்தார். அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது தான், நான் காலேஜ் ஆரம்பிக்கிற ஐடியாவிலே கிடையாது. அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ஊழியத்துக்காக. அங்க நாட்டா சேர்மனை நான் பார்க்க வந்து, அவரு நீங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறீங்க அக்ரிடிகேஷன், இந்த அனுமதி வாங்கி கொடுக்குறீங்க, நீங்க வாங்குங்கன்னு சொல்லி அங்கேயே அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி அங்கேயே பணத்தை அண்ணன் கட்டினாரு. அங்கேயே எனக்கு காலேஜ் சேங்ஷன் ஆச்சு.
அன்பா இல்லையா? அந்த மாதிரி அங்க அங்க ஒரு கைக்கு தட்டு நம்ம அண்ணனுக்கும் மற்ற ஆண்டவருக்கும் நம்ம மகிழ்ப்படுத்தும்படியாக தருவோம். உண்மையிலே அந்த ஐடியா கிடையாது. ஆனா ஆண்டவர் எப்படியாக இயக்குறாரு பாருங்க. பைபிள் காலேஜ் ஆரம்பி நமது கல்லூரியை மேலும் சிறப்புற செய்ய ஷில்லாங், மேகாலயா மாநிலத்தில் இருக்கிற ஷில்லாங் ஊரிலே உள்ள மார்ட்டின் லூத்தர் கிறிஸ்துவ பல்கலைக்கழகத்திலே டார்ச்சி பெரர் ஃபெலோஷிப் என்ற ஊழியத்தினுடைய கிளை ஸ்டடி சென்டரை நம்ம பண்ருட்டியிலே தொடங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இதனால என்ன புண்ணியம் என்றால், டிப்ளமா இன் தியாலஜி என்ற பட்டப்படிவை நடத்த உதவி செய்தார். இது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யுஜிசி சர்டிபிகேட் சான்றிதழ் கிடைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். ஆன்லைன் ஊழியங்கள், கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பில் அனுதினமும் ஆன்லைன் மூலமாக உலகம் முழுவதும் செய்தியை கொண்டு செல்கிறார். வாட்ஸ்அப், யூடியூப், கூகுள் மீட் மூலமாக இந்தியா முழுவதும், இலங்கை, அமெரிக்கா, கனடா, மலேசியா, டென்மார்க், பஹ்ரைன், தாய்லாந்து, மியான்மர் போன்ற மேலை நாடுகளில் வசிக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் வேத பாடங்களை எடுக்கவும் வல்லமையான தேவ செய்திகளை கொடுக்கவும் இந்த அடியேனை ஆண்டவர் உபயோகப்படுத்தி வருகிறார். இதன் மூலமாக உலகில் பல பகுதியில் இருக்கும் அநேக ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ரகசியங்களை அறிந்து ஆண்டவருக்கென்று சாட்சியாய் வாழ ஆண்டவர் உதவி புரிந்து வருகிறார். ரேடியா ஊழியங்கள், கனடா தேசத்திலிருந்து செயல்படும் காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன் என்கிற ஜிஃபேன் ஊழியத்தில் நம்மையும் இணைத்து அந்த ஜிஃபேன் ரேடியோ எஃப்எம் ரேடியோ மூலமாக சுமார் 26 தேசங்களுக்கு காலையிலும் மாலையிலும் நமது கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் தேவ செய்தியினை ஒளிபரப்ப தேவன் மகா பெரிய தயவு பாராட்டினார். இதன் மூலம் 26 தேசத்திலே தமிழ் மொழி அறிந்தவர்கள் ஆண்டவர் கொடுத்த தேவ செய்தியின் மூலமாக பயனடைந்து வருகிறார்கள். இப்படியாக தேவன் நம்மை வேர் பிரித்து உலகத்திற்கு ஒளியாக வைத்தேன் என்ற வாக்கு தத்தத்தை நமது கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் மூலமாக அநேக மக்கள் விடுதலை பெற சித்தம் உள்ளவராய் இந்த விடுதலை ஊழியத்தை உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் வைத்து உபயோகப்படுத்தி வருகிறார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். டிவி ஊழியங்கள், தேவ தயவால் கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் தேவ செய்தின்னு இதுக்கு இந்த படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தாட் ஞாபகம் வருது. அடிக்கடி எங்க சபையில இருக்கிற நம்ம சகோதரி கல்யாணி அவர்கள் வருவாங்க, என்கிட்ட பேசுவாங்க. பாஸ்டர், உன்னை டிவியில பார்த்தேன் நான் அப்படின்வாங்க. கனவுல உன்னை டிவியில பார்த்து ஆண்டவர் எல்லா டிவிலையும் உன்னை பேச வைக்கிறார், நீ கண்டிப்பா ஒரு நாள் டிவியில பேசுவ அப்படின்வாங்க. எனக்கு சிரிப்பு தான் வரும். எனக்கு டிவிக்கு சம்பந்தமே இல்லை. டிவியில பேசுறதா காசு கொடுத்தாகணும். இன்னைக்கு ஓசல்ல எவனும் டிவியில பேச முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்லி நான் சிரிச்சுட்டு பேச, சரி ஆண்டவர் சித்தமான செய்வார் அப்படின்ட்டு. அது ஆண்டவர் இந்த வருடத்திலே ஆண்டவருடைய கிருபையில இந்த 2025 அந்த டிவி ஊழியத்தினுடைய வாசலை ஆண்டவர் திறக்க உதவி செய்தார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, ஒரு காரணம் இருக்கு, அது நான் மறந்துட்டேன். என்னது, ஏதோ ஒண்ணு தடையாச்சு. இப்ப ஞாபகம் வந்துச்சு. என்னுடைய போன் எங்க, அது ஓட்ட போன் ஏற்கனவே வச்சிருந்தேன். அது ரொம்ப நல்லாச்சு. அது டெக்னாலஜி எல்லாம் இல்லை, கரண்ட்ல இருக்கிற டெக்னாலஜி கிடையாது. இந்த ஓட்ட போன் மூலம் தான் இந்த உலகம் முழுவதும் பேசிட்டு வந்தேன். ஒரு நாள் என் போன் ஹேங் ஆயிடுச்சு. இதை வாட்ஸ்அப்காரன் என்னை பேன் பண்ணி நிறுத்திட்டான், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை. ஏன்னா அதிகாலையில 3 மணிக்கு 4 மணிக்கும் ஒரு 500 பேருக்கு 600 பேருக்கு வாட்ஸ்அப் அனுப்புறான். இவன் ஏதோ தீவிரவாதி போல இருக்கு, இவன் ஏதோ தவறான காரியத்தை பரப்புறான்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் கம்பெனிக்காரன் என்ன பிளாக் பண்ணிட்டான், என்ன ஹோல்டு பண்ணிட்டான். வாட்ஸ்அப் அனுப்ப முடியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. டெய்லி 1 மணி நேரம் வாட்ஸ்அப் செய்தி அனுப்ப மூச்சை பிடிச்சிக்கிட்டு இடுப்பை பிடிச்சிக்கிட்டு. ஆனா இப்ப வாட்ஸ்அப் செய்தி அனுப்ப முடியாம போயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட அழுதேன், என்ன ஆண்டவரை இந்த மாதிரி ஒரு காரியத்தை பிசாசானவன் செய்யறானே, ஊழியத்தை தடை பண்றானே, ஏதோ கெட்டதெல்லாம் பரப்புறானுங்க, அதுக்கெல்லாம் என்ன செய்யறான், பர்மிஷன் கொடுக்குறான்.
ஆண்டுடைய சத்தியத்தை பரப்புறதுக்கு நீ வந்து பிளாக் பண்ற, நீ பண்ற தப்பு, நீ ஏதோ சம்திங் ராங்ல பண்ற அப்படின்னு சொல்லி நம்மளை பிளாக் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி மனம் பொரும்பி எழுதும்போது தான் ஆண்டவர் இந்த கதவு அடைக்கப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கப்படும், நீ டிவியில பேசு அப்படின்னாரு. அன்பாலே இன்னைக்கு உடனே ஜாய் டிவிக்கு நான் ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்கிறேன். அவரு ஜாய் டிவியில மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறார். அவர்கிட்ட என்ன அந்த ஜாய் டிவிக்காரங்களுடைய நம்பர் கொடுங்க, நான் பேசி நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பிரதர் அவர்கிட்ட கேட்டுட்டு நான் கொடுக்க முடியும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டார். என்னடா இந்த ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கறது கூட இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு நான் எப்பயுமே என்ன செய்யணும், இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆனோன்னே நேராக பரலோகத்தில் தான் கனெக்ஷன் பண்ணுவேன். தலைவரை அந்த ஜாய் டிவிக்கார நம்பர் எனக்கு நீ தான் தரணுன்ட்டேன். அவர் உடனே சொன்னார், அங்கிருந்து ரிப்ளை பண்ணார், நெட்டு வங்கையில் இருக்குல்ல, கூகுள் மீட்ல போய் ஜாய் டிவின்னு போட்டுக்காரு, அங்கே நம்பர் கண்டுபிடினாரு. பிடிச்சேன், கம்பரை பிடிச்சிட்டேன். ஆஹா நம்பர் வந்துச்சு, போடுறா போன அப்படின்னு பார்த்தாக்கா அந்த ஓனரே பேசுறேன். அலுவலர் நான் சோ பாஸ்டர் இந்த மாதிரி சாட்சியை சொன்னதான், ஐயா நேரடியா வாங்க, உங்க காட்சியை உங்களுடைய சாட்சியை எங்க டிவியில நாங்க ஒளிபரப்ப ரெடியா இருக்கிறோம் வாங்க அப்படின்ட்டாரு. போனேன். இன்னைக்கு அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இன்னைக்கு ஜாய் டிவியில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 5:45 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வேதத்தை அறிந்து விடுதலை பெறு என்ற நிகழ்ச்சியை ஒளிபரப்ப தேவன் உதவி செய்தார். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒளிபரப்பை பார்த்து கொண்டு அநேக பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இன்னொரு திறப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஜெயம் டிவி என்கிற மற்றொரு சேனலிலே சத்தியத்தை அறிவோம் சமாதானம் பெறுவோம் என்ற நிகழ்ச்சியை ஒளிபரப்ப தேவன் உதவி செய்தார். இதன் மூலமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வேதத்தை அறிந்து விடுதலை பெற்றும் சமாதானத்தை பெறவும் ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து இந்த வோடஃபோன் சொன்னேன் இல்ல, அந்த போனை ஹேங் ஆகிட்டு சென்னைக்கு போன அண்மையான சகோதரன் சதீஷ், தம்பி ஒரு போன் வாங்கு அப்படின்னு போனேன். அவர் பண்ண என்ன செஞ்சார், நீ கம்முன்னு இருங்க நான் பே பண்ணிடுறேன்னு சொல்லி அதை பே பண்ணி இன்னைக்கு இந்த போனை கொடுத்தாரு ஆண்டவர். அதை தூக்கி எல்லாரும் காமிச்சு இப்படி ஆண்டவர் ஒவ்வொன்றத்தையும் அற்புதமா செய்யறாரு. அன்பால எதிர்கால தரிசனம் சபையில் 1000 ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண பயிற்சியையும் சீஷத்துவ பயிற்சியை கொடுக்கவும் சபை மற்றும் லீபனோன்லே இந்த சபை கட்டுவதற்கும் லீபனோன்லே ஒரு பெரிய ரிட்ரீட் சென்டர் கட்டுவதற்கும் பணியை தொடங்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஜெபித்து வருகிறோம். நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக பொதுமக்கள் பயனடையும் வகையில் புது வாழ்வு இலவச ஆலோசனை மற்றும் வலி நிவாரண சிகிச்சை மையமும் ஆலோசனை மையம் கவுன்சிலிங் சென்டரும் திறக்கவும் திட்டமிட்டு உள்ளோம். திறந்தாச்சு. அது இன்னும் பலுகி பெருகணும். அதன் மூலமாக பொதுமக்கள் அனைவரும் பலனடையணும். அதன் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படணும். அதற்காக உங்களை செபித்துக் கொள்ளும்படியாக இந்த ஊழியம் வளர்ச்சியிலே உங்களையும் இணைத்துக் கொள்ளும்படியாக ஒரு பங்கு பெறும்படியாகவும் உங்களை தாழ்மையோடு கேட்டு இந்த ஆண்டறிக்கையை உங்களுக்காகவும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றும் சமர்ப்பிக்கிறேன். அன்பு வணக்கம். நன்றி.